ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் டெக் பிளான் சேனல். இன்றைக்கி நம்ம சவுத் ஃபேஸிங் பில்டிங் பிளானை தாங்க பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிற ஃப்ளாட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா 27 அடிக்கு 40 அடிங்க. இந்த ஃப்ளாட்டில் நம்ம 4 சைடுமே நம்ம 2 அடி வந்து செட்பேக்கை விட்டுருக்கோம். ஆக்சுவலி வந்து நம்ம செட்பேக் வந்து அதிகமாகவே விடணும். இது வந்து சின்ன சைட்டுங்கிறதுனால நான் மினிமமாக 2 ஃபீட் வந்து விட்டுருக்கேன். எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம சன் சைடு இந்த பக்கம் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. அதுவும் இல்லாமல் நம்ம இந்த சைடு வந்து நம்ம பில்டிங்கில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நம்ம இடம் விட்டுருக்கிறது நமக்கு ரொம்பவே நல்லதுங்க. அதனால் பில்டிங்கோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 23 அடிக்கு 36 அடியாக வச்சுருக்கேங்க. பில்டிங்கோடைய ஏரியா பார்த்திங்கன்னா 828 சதுர அடிங்க. ஒரு சதுர அடி வந்து 2200 828 சதுர அடி வந்து 18,21,600 ஆகுதுங்க. இது வந்து பில்டிங்கோட காஸ்ட் மட்டும்தாங்க, மற்ற எந்த செலவும் சேர்க்கல. இப்போ நம்ம மெயின் டோர் வந்து தெற்கில் அக்னி மூலையில் கொடுத்துருக்கோம். இது வந்து உச்ச பகுதியாக இருக்கிறதுனால இங்கே வந்து மெயின் டோர் வந்து கொடுத்துருக்கோங்க. இப்போ மெயின் டோர் வழியாக என்ட்ரானால் ஃபஸ்ட்டு வந்து வராண்டா கொடுத்துருக்கோம். வராண்டாவோட சைஸ் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் 6 அடி 9 இன்ச்சு, இந்த பக்கம் 10 அடி 9 இன்ச்சுங்க. இங்கே ஹால் கொடுத்துருக்கோம். ஹாலோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் 16 அடி 3 இன்ச்சு, இந்த பக்கம் வந்து 13 அடிங்க. இங்கே குபேர மூலையில் பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம். பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து 14 அடி, இந்த பக்கம் வந்து 10 அடிங்க. ஹால்லேயே வந்து நம்ம ஸ்டார் கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸ்டார் கேஸ் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மேற்கு பக்கமாக ஏறுற மாதிரியும் அப்புறம் சவுத் பக்கமாக ஏறுற மாதிரியும் கொடுத்துருக்கோம். இந்த ஸ்டார் கேஸ்க்கு கீழேயே காமன் பாத் அண்ட் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து 4 அடி, இந்த பக்கம் வந்து 7 அடி ப்ரொவைட் பண்ணியிருக்கோங்க. வாயு மூலையில் கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோங்க. கிச்சனோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 அடிக்கு 10 அடிங்க. அதே போல் ஈசானிய மூலையில் நம்ம வந்து பூஜா ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். பூஜா ரூம் சைஸ் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து 10 அடி 9 இன்ச்சு, இந்த பக்கம் 5 அடி 6 இன்ச்சுங்க. இதில் வந்து நம்ம ஓவர் ஹெட் டேங்க் வந்து நம்ம குபேர மூலையில் இந்த கார்னரில் கொடுக்கணுங்க. அண்டர் கிரவுண்ட் சம்பு வந்து ஈசானிய மூலையில் ஒன்று வடக்கு பக்கமாக அப்படி இல்லைன்னா கிழக்கு பக்கமாக கொடுத்துக்கலாங்க. அதே போல் போரும் ஈசானிய மூலையில் தான் கொடுக்கணும். கரெக்டாக ஈசானியத்தில் கொடுக்காம ஒன்று வடக்கு பக்கமாகவும் அப்படி இல்லைன்னா கிழக்கு பக்கமாகவும் கொடுத்துக்கலாங்க. இந்த ஈசானிய மூலையிலேயே நம்ம ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டமும் இங்கே ப்ரொவைட் பண்ணிக்கலாங்க. செப்டிக் டேங்க் வந்து இந்த வடமேற்கு வாயு மூலையில் வடக்கு பக்கமாக இந்த இடத்துல வந்து ப்ரொவைட் பண்ணணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல்.